இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். 2 பேய் பிடித்த நபர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாட்டினுடைய அரசு யானை மேல் அமர்ந்து மக்கள் வாழக்கூடிய இடத்திற்கெல்லாம் சென்று தான் வைத்திருந்த பொன்னையும் பொருளையும் தூவி இறைப்பாராம். இதோ மக்கள் எல்லாம் அந்த யானைக்கு பின்பாக வந்து அரசரை போற்றி புகழ்ந்தபடமாக அவர் இறைக்கக்கூடிய வெள்ளி காசுகளையும் தங்க காசுகளையும் பிறக்கி செல்வது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அரசர் பயணித்த அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது. அந்த யானை ஓட்டம் பிடிக்கின்றது. மக்கள் யானைக்கு பின்னால் ஓடுகிறார்கள். அரசர் நினைத்துக் கொண்டிருந்தார் தன்னை காப்பாற்றத்தான் மக்கள் யானைக்கு பின்னால் ஓடி வருகிறார்கள் என்று. ஆனால் அரசர் வைத்திருந்த வெள்ளி அந்த பெட்டி கீழே விழுகிறது. அந்த வெள்ளி காசுகளை மக்கள் அங்கு இங்காக பிறக்கி அவர்கள் பங்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மதம் பிடித்த யானை இன்னும் ஓடுகின்றது. அவர் வைத்திருந்த தங்க காசு வைத்திருந்த அந்த தங்க பெட்டியும் கீழே விழுகிறது. அந்த காசையும் எடுத்து தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்களே தவிர அரசரை காப்பாற்ற வேண்டும், அந்த மதம் பிடித்த யானையிலிருந்து அரசரை காப்பாற்ற வேண்டும் என்று யாரும் வரவில்லை. கடைசியில் மதம் பிடித்த யானையும் அரசர் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தார்களாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கு மனிதர் முக்கியமில்லை, ஆனால் வெள்ளி காசுகளும் தங்க காசுகளும் முக்கியம் என்று நினைத்தார்கள். நாட்டினுடைய அரசர் எனக்கு முக்கியமல்ல, வெள்ளி காசும் தங்க காசும் தான் முக்கியம் என்று அரசரையும் யானையும் விட்டுவிட்டு அங்கே நின்று விட்டார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் 2000 பன்றிகளை விட 2 மனிதர்களுடைய அந்த மனநிலையையும், அந்த 2 மனிதர்களுடைய விடுதலையையும், அந்த 2 மனிதர்களுடைய நலத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார் என்றால் அது மிகையாகாது. அவரை பொறுத்தவரையில் இந்த 2 மனிதர்களும் விடுதலை பெற்றவராக வாழ வேண்டும். அவர்களே கூறுகிறார்கள், ஆண்டவரே, ஏன் இங்கு வந்தீர்? எங்களை வதைக்கவா வந்தீர்? ஒருவேளை எங்களை ஓட்ட வேண்டும் என்றால் இதோ இந்த பன்றி கூட்டத்தோடு எங்களை அனுப்பிவிடும் என்றெல்லாம் கூட அவர்கள் பேசுகிறார்கள். ஆண்டவரை பேய்பிடித்த நபர்கள் யார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனால் மனிதர்களாயிருக்கக்கூடிய நாம் ஆண்டவரை ஆண்டவர் என்று கூட நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவேளை நான் தான் பேய் என்று யாராவது வந்து சொன்னால் அதை கூட ஏற்றுக்கொள்வோம். ஆனால் கடவுள் நான் தான் என்று சொன்னால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மிடம் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, தீய ஆவிகளையும் தீய சக்திகளையும் தீய எண்ணங்களையும் நாம் நம்பிவிடுவோம். ஆனால் நல்லதையும் நல்ல ஆண்டவரையும் நான் நம்புவது மிக கடினமாகத்தான் இருக்கும் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை பொறுத்தளவில் இதோ அந்த 2 மனிதருடைய ஆன்மா முக்கியம். ஆகையால்தான் 99 நேர்மையான ஆடுகளை விட அந்த நேர்மையற்ற ஒரு ஆடு, அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடித்து மகிழ்ச்சி கொள்கிறார். மனம் மாற தேவையில்லாத நபர்களை பற்றி கவலைப்படுவதில்லை, மனம் மாற வேண்டும் என்று நினைப்பவரே அவர் அணைத்துக் கொள்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் நாம் தேவன் இயேசு கிறிஸ்து மனிதநேயமிக்கவர். அவர்களுக்கு இதோ அந்த ஊர்க்காரர்கள் என்ன பேசுகிறார்கள்? ஆண்டவரே, நீர் இங்கே இருப்பது நல்லதல்ல, நீ இங்கிருந்து சென்று விடு என்று கூறுகிறார்கள். பிரியமானவர்களே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய தேவன் என் வீட்டுக்கு வர வேண்டும், என் ஊருக்கு வர வேண்டும், என் நகருக்கு வர வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் விரும்பி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஐயோ,
இங்கு இருக்க வேண்டாம், நீ சென்று விடும், எங்களை விட்டு அகன்று போகும் என்று கூறுகிறார்கள். நம்மை பொறுத்தளவுல மனித நேயம் முக்கியம். செல்வமும் விலங்குகளும் அல்லது பொருள்களும் நிலபுலங்களும் முக்கியம் என்ற நிலை மாறி மனித நேயம், மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும், மனிதனை இறைவனுடைய சாயலில் பார்க்க வேண்டும், அந்த மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அந்த மனித நேயத்தை நேசிக்க வேண்டும், அந்த மனித நேயத்துக்காக எதையும் இறங்கி செய்யக்கூடிய மனிதர்களாக நல்ல இறை அனுபவம் பெற்றவராக வாழ வேண்டும், அந்த இறைவனாகவே மாற வேண்டும் என்றால் அது மிகையாகாது. இன்றைய நாளில் நிறைய சூழ்நிலைகளில் அந்த சமத்துவம் இருக்கின்றதா? மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய அந்த மதிப்பீடு இருக்கின்றதா? ஒன்று பிறப்பின் அடிப்படையில் அல்லது பொருளாதார அடிப்படையில் அல்லது கல்வி அடிப்படையில் பலதரப்பட்ட விதத்தில் நாம் பிரிக்கப்பட்டவராக இருக்கின்றோம். மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் மனிதனை மனிதனாக மதித்தீர், உன் சாயலில் எங்களை உருவாக்கினீர். நாங்கள் ஒவ்வொருவரும் உன்னுடைய மகன்கள் மகள்கள். அப்பா, தொடர்ந்து எங்கெல்லாம் மனித நேயம் இல்லையோ அங்கு மனித நேயத்தை உருவாக்கக்கூடிய மக்களாக, எங்கு வேலை செய்கின்றோமோ எங்கு படிக்கின்றோமோ எல்லா இடங்களிலும் அந்த மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனநிலையும் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை நிரப்பி, இதோ பேய்களுக்கு இடம் கொடுக்காமல் மனிதர்களுக்கு மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாய் என்று வாழ எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.